தமிழ் தேசத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதையுங்கள். தலைப்பு: தமிழக வெற்றிக் கழகம் TVK வளர்ந்து வருகிறது. DMK பற்றிய தற்போதைய அரசியல் கள சூழ்நிலை. தற்போதைய DMK அரசு தமிழ்நாட்டில் BJP-யின் மத அடிப்படையிலான பிளவுவாத அரசியலை தடுத்து நிறுத்துவதில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. ஆனால் அதன் ஒட்டுமொத்த செயல்திறன் மற்றும் நிர்வாகம் மிகவும் மோசமாக உள்ளது. தற்போதைய DMK அரசு அதன் சாதனைகளை எடுத்து காட்டும் வகையில் இந்தியாவின் பிற மாநிலங்களின் தரவுகளையும் DMK ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டின் முந்தைய தரவுகளையும் தமிழ்நாட்டின் தற்போதைய தரவுகளையும் வழங்கி வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் இதை நம்பவில்லை. ஏனெனில் 1. ஊழலின் எண்ணிக்கை மற்றும் அளவு இன்னும் அதிகமாக உள்ளது. 2. வேலையின்மை விகிதம் இன்னும் அதிகமாக உள்ளது. 3. பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் அதிகமாக உள்ளது. 4. திருட்டு மற்றும் குற்றங்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக உள்ளது. 5. சட்டவிரோத மதுபானங்கள் மற்றும் சட்டவிரோத போதைப் பொருட்கள் இன்னும் அதிகமாக உள்ளது. 6. ஜனநாயகத்தில் வாரிசு ஆட்சி இன்னும் வலுவாக தொடர்கிறது. 7. சுரங்கம் மற்றும் இயற்கை வளங்களில் ஊழல் இன்னும் தொடர்கிறது. 8. DMK உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களின் அட்டூழியங்களும் வன்முறையும் அதிகரித்து வருகின்றன. 9. வளர்ச்சி திட்டங்களுக்கு பதிலாக வாக்காளர்களை கவரும் வகையில் DMK அரசு பல நிலைத்தன்மையற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறது. 10. பல நலத்திட்டங்கள் மோசமான முறையில் செயல்படுத்தப்படுகின்றன. 11. அரசாங்கம் அதிக தீங்கு விளைவிக்கும் மதுபானங்களின் விற்பனையை அதிகரிக்கிறது. ஆனால் குறைவான தீங்கு விளைவிக்கும் பாரம்பரிய கள் விற்பனைக்கு தடை விதித்துள்ளது. பல வாக்காளர்களுடனான எங்கள் கலந்துரையாடல்கள் DMKவின் வாக்கு பங்கு குறைந்து வருவதையும் அதன் கூட்டணி கட்சிகள் சிலவற்றின் வாக்கு பங்கு அதிகரித்து வருகிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன. DMK பற்றிய தற்போதைய அரசியல் கள சூழ்நிலை. 2026 சட்டமன்ற தேர்தலில் BJP-யுடன் DMK ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்று DMK தலைவர் திரு K. பழனிசாமி மற்றும் சில DMK தலைவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பேசியிருந்தனர். ஆனால் திரு K. பழனிசாமி BJP-யின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு BJP ADMK கூட்டணியை அறிவித்துள்ளார்.
பிஜேபியுடனான ஏடிஎம்கே கூட்டணி சில அம்சங்களை தெளிவாக குறிக்கிறது. அவைகள்: 1. முடிவுகளை எடுக்க ஏடிஎம்கே தலைவர்களுக்கு நிலையான மனநிலை இல்லை. 2. பிஜேபிக்கு எதிராக பேசவும் செயல்படவும் ஏடிஎம்கே தலைவர்களுக்கு தைரியம் இல்லை. 3. தங்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்க ஏடிஎம்கே தலைவர்கள் பிஜேபியின் ஆதரவை விரும்புகிறார்கள். 4. பிஜேபியின் மத அடிப்படையிலான பிரிவினை அரசியலின் ஆபத்தை குறித்து ஏடிஎம்கே தலைவர்கள் கவலைப்படவில்லை. 5. பிஜேபியின் அழுத்தத்திற்கு ஏடிஎம்கே தலைவர்கள் அடிபணிந்து தமிழக மக்களின் நலனுக்கு எதிரான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை ஆதரிப்பார்கள். பல வாக்காளர்களுடனான எங்கள் கலந்துரையாடல்கள் ஏடிஎம்கேவின் வாக்கு பங்கு குறைந்து வருவதையும் அதன் கூட்டணி கட்சிகள் சிலவற்றின் குறிப்பாக பிஜேபியின் வாக்கு பங்கு அதிகரித்து வருகிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன. தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே பற்றிய தற்போதைய அரசியல் கள சூழ்நிலை. டிவிகேக்கு அதிக வாக்குகளை ஈர்க்கக்கூடிய 4 முக்கிய சாதகமான காரணிகள். 1. பிஜேபிக்கு எதிரான திரு விஜயின் நிலைப்பாடு மற்றும் பிஜேபியின் பிளவுபடுத்தும் அரசியலுக்கு எதிராக பேசுவதற்கான துணிச்சல். 2. டிஎம்கேக்கு எதிரான திரு விஜயின் நிலைப்பாடு மற்றும் டிஎம்கேவின் ஊழல் அரசியலுக்கு எதிராக பேசுவதற்கான துணிச்சல். 3. ஜனநாயகத்தில் டிஎம்கேவின் வாரிசு ஆட்சிக்கு எதிராக திரு விஜயின் நிலைப்பாடு மற்றும் ஜனநாயகத்தில் டிஎம்கேவின் வாரிசு ஆட்சிக்கு எதிராக பேசுவதற்கான துணிச்சல். 4. தமிழக மக்களின் நலனுக்கு எதிரான மாநில அரசு மற்றும் மத்திய அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களுக்கு எதிரான திரு விஜயின் நிலைப்பாடு. பல வாக்காளர்களுடனான எங்கள் கலந்துரையாடல்கள் பல வாக்காளர்கள் டிஎம்கே கூட்டணி மற்றும் ஏடிஎம்கே கூட்டணி மீது அதிருப்தி அடைந்துள்ளனர் என்பதையும் அவர்கள் டிவிகேயால் ஈர்க்கப்பட்டு டிஎம்கே கூட்டணி மற்றும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு பதிலாக டிவிகே தமிழக வெற்றிக் கழகத்தை பொருத்தமான கட்சியாக கருதக்கூடும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன. பல வாக்காளர்களுடனான எங்கள் கலந்துரையாடல்கள் தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து மாவட்டங்களிலும் போதுமான ஆதரவை பெற்றுள்ளது என்பதையும் டிவிகே வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைக்கும் திறனை கொண்டுள்ளது என்பதையும், ஆனால் போதுமான களப்பணி மற்றும் பிரச்சாரம் இல்லாததால் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைக்கும் நிலையை இன்னும் எட்டவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன. அரசியல் என்பது குடிமக்களின் நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் உன்னதமான சமூக சேவையாகும். ஆனால் தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சக அரசியல்வாதிகள் அரசியலை துர்நாற்றம் வீசும் சாக்கடையாக மாற்றியுள்ளனர். தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் எளிதான காரியமல்ல என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராட துணிச்சல் உள்ள
அரசியல்வாதிகளையும் குடிமக்களையும் நாம் ஊக்குவிக்கவும் ஆதரிக்கவும் முடியும். அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதைக்க தவறினால் சமூக தீமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதைக்க முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.